நம்ம சேனல் பேர் கேன் ஐ டூ 100 நாளில் இங்கிலீஷ் பேசி கற்றுக்க முடியுமான்னு பார்க்குறோம். இதில் முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். என்னென்னா, இன்றைக்கி 21வது நாள், நேற்று 20வது நாள். நேற்று நம்ம படித்தது என்னென்னா, நம்ம கற்றுக்கிட்டது என்னென்னா, ரெகுலராக நம்ம செய்கிற வேலைகளை காலையில் தூங்கி எழுந்திரிச்சதுலேருந்து செய்கிற வேலைகளை கொஞ்சமாக சொல்லி பார்த்தோம், கற்றுக்கிட்டோம். இன்றைக்கி காலையில் 6 மணிக்கு நான் அலாரம் வச்சு எழுந்திரிச்சு அதில் வந்த மாதிரியே தான். நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்படியே அரை தூக்கத்தில் உட்காந்துக்கிட்டே இதை தானே நம்ம நேற்று சொன்னோம். கண்ணு முழிப்பேன், அரை தூக்கத்தில் உட்காந்துருப்பேன், அந்த முறுக்கு எடுக்கிறது எல்லாமே சொல்லி பார்த்தேன். இங்கிலீஷில் தான் நமக்கு தெரியுமே, சொல்லி பார்க்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு காலையில் ட்ரை பண்ணேன் பாருங்கள். திக்கி ஃபுல்லாக சொல்லி முடிச்சிட்டேன். ஆனால் மனப்பாடம் பண்ணாமல் அதை புரிஞ்சுக்கிட்டு நான் முதல் தடவையாக இங்கிலீஷை என் லைஃபோடு கனெக்ட் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 20 நாள்லையே நமக்கு இந்த ஒரு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிடுச்சு. இப்போது இது 100வது நாளில் கண்டிப்பாக நான் பேசுவேன், நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், பேசிடலாம். இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டூ யூ அப்படின்னு கேள்வி கேட்பாங்க, ஆர் யூ அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்கும்போது இது 2 ஃபஸ்ட்டில் வரும். இப்போ டூ யூன்றதும் உன்ட்ட தான் கேட்குறாங்க, ஆர் யூன்றதும் உன்ட்ட தான் கேட்குறாங்க, நீ உன்ட்ட அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ என்ன இது 2க்கு வித்தியாசம் அப்படின்னு எனக்கு இத்தனை நாள் தெரியல. இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். அதை உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கேன். தெரிஞ்சுக்கலாமா? இப்போது டூ யூ எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சது என்ன, அதாவது பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் உங்களோட மொத்த லைஃப்பில் உங்களை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்கள்ல, பொதுவான விஷயங்கள். உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு இது தெரியுமா, அப்புறம் உங்களோட பழக்க வழக்கங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு டூ யூ யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? டூ யூ லைக் பிரியாணி? உங்களுக்கு பிரியாணி பிடிக்குமா அப்படின்னா, இப்போ சாப்பிட பிடிக்குமா இது கிடையாது, பொதுவாக உங்களுக்கு பிரியாணி பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் ஐ டூ லைக் பிரியாணி. இப்போது இதில் எஸ் ஐ லைக் பிரியாணின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஏன் ஐ டூ லைக் பிரியாணி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஐ டூ அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத அந்த பிடிக்கும்ன்றதை அழுத்தி சொல்கிற மாதிரி, கான்ஃபிடெண்ட்டாக அழுத்தி சொல்கிற மாதிரி. சும்மா ஜஸ்ட் லைக் தட் எனக்கு பிடிக்கும், பிரியாணி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகாமல், எனக்கு பிடிக்கும்ன்றதை அழுத்தி சொல்கிற மாதிரி இந்த டூ வச்சு சொல்கிறோம். இந்த டூ இல்லாமலும் சொல்லலாம், அதை போட்டோம்னா அந்த என்ன செயல் செய்கிறோன்னு சொல்கிறோமோ அதை ரொம்ப அழுத்தி சொல்கிற மாதிரி அர்த்தம். இப்போ பாருங்கள், do you have any plans? Yes, I have some plans. எனக்கு ஒரு சில பிளான்ஸ் இருக்குது. I do have some plan. இந்த இடத்துல டூ வருமானு தெரியல, வேறு ஒன்று ட்ரை பண்ணலாம். இப்போது do you play any sports? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், do you have any plans அப்படின்னு கேட்டாங்கன்னா, yes I have some plans அப்படின்னு சொல்கிறோம். I have any plans அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எனி பிளான்ஸ்னால் ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்களா அப்படின்னு தான் கேட்குறாங்க. நானும் ஏதாவது பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஆமாம், எனக்கு சில பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுவே டு யூ ப்ளே எனி ஸ்போர்ட்ஸ்? உங்களுக்கு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் விளையாட தெரியுமா, விளையாடுவீங்களா அப்படின்னு கேட்டால், நோ ஐ டோன்ட் ப்ளே எனி ஸ்போர்ட்ஸ். எனக்கு எந்த விளையாட்டும் தெரியாது, விளையாட மாட்டேன் அப்படின்றது. இப்போ எந்த விளையாட்டாவது விளையாடுவீங்களான்னு கேட்குறதும், எந்த விளையாட்டும் எனக்கு விளையாட தெரியாதுன்றதும் கரெக்டு தானே. அப்போ இந்த இடத்துல கேள்விலையும் எனி ஸ்போர்ட்ஸ் வரலாம், பதிலையும் எனி ஸ்போர்ட்ஸ் வரலாம். ஆனால் ஆமாம் அப்படின்னு வரும்போது எஸ் ஐ ப்ளே சம் ஸ்போர்ட்ஸ், இல்லாட்டி ஏதாவது ஒரு விளையாட்டு மட்டும் தெரியும் அப்படின்னா ஐ ப்ளே ஒன் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸ்போர்ட்ஸ் அது அந்தளவுக்கு அக்யூரேட்டாக தெரியல. சரி, அடுத்தது போவோமா? இது மட்டும் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இது 2க்கு வித்தியாசம். எஸ் அப்படின்னு போட்டால் எஸ் ஐ ஹாவ் சம் பிளான்ஸ் அப்படி சொல்கிறோம். நோ போட்டோம்னா ஐ டோன்ட் ப்ளே. ஏன்னா டூவில் தானே கேள்வி ஆரம்பிக்குது, டூ யூ அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம இல்லைன்னு சொல்கிறப்ப ஐ டோன்ட் அப்படின்னு பதில் சொல்ல ஆரம்பிக்கணும். ஓகேவா? இப்போ டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் வித் வாட் ஐ மீன்? நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்குறது. எஸ் ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ மீன். இந்த இடத்துல பாருங்கள், டூ ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். எதனாலனா டூ வச்சு சொல்லலாம், வைக்காமே சொல்லலாம். எஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ மீன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறத விட, எஸ் ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ மீன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு ரொம்ப புரிஞ்சிடுச்சு. அந்த புரிஞ்சிடுச்சுன்றது ரொம்பன்னு வார்த்தையாக சொல்லாமல்
புரிஞ்சிடுச்சுன்றதை அழுத்தி சொல்கிற மாதிரி டூ போடுறோம். இப்போ டு யூ நீட் எனி ஹெல்ப்? நோ, ஐ டோன்ட் நீட் எனி ஹெல்ப் அப்படி சொல்லிடலாம். இப்போ இதில் பாருங்கள், நமக்கு உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன தெரியும், உங்களோட பழக்க வழக்கங்கள் என்ன, இதைத்தான் வந்து நம்ம கேட்குறோம். அடுத்தது ஆர் யூ அப்படின்னா இப்போது இந்த சமயத்தில் இந்த செகண்டில் உங்களுக்கு என்ன வேணும், ஏதாவது செய்கிறீங்களா, இப்போ என்ன செய்கிறீங்க, உங்களோட ஐடென்டிட்டி என்ன, நீங்கள் என்னவா இருக்கீங்க அப்படின்னு உங்களை பற்றி சொல்லும்போது, இப்போது ராஜா அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா அந்த ராஜாவை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற மாதிரி. இப்போ உங்களுக்கு என்ன தெரியும், என்ன பிடிக்கும், நீங்கள் யார் அப்படின்றது மாதிரி இருக்கட்டுமா? ஆர் யூ பிஸி ரைட் நவ்? இப்போ நீங்கள் பிஸியாக இருக்கீங்களா? எஸ் ஐ ஆம், அதோடு நிறுத்திக்கலாம். இல்லை ஃபுல்லாக சொல்லணும்னா எஸ் ஐ ஆம் பிஸி ரைட் நவ். ஆர் யூ ஃபீலிங் பெட்டர் டுடே? நோ, ஐ ஆம் நாட் ஃபீலிங் பெட்டர் டுடே. இப்போ இதுக்கு முன்னாடி பாருங்கள், டூ யூன்னு ஆரம்பித்தப்பெல்லாம் ஐ டோன்ட்னு சொன்னோம். அதுவே வந்து ஆர் யூன்னு ஆரம்பிக்கிறப்ப நெகட்டிவில் பதில் சொல்கிறப்ப இல்லைன்னு சொல்லும்போது நோ, ஐ ஆம் நாட் மட்டும் சேர்த்துக்கலாம். ஐ ஆம் நாட் ஃபீலிங் பெட்டர் டுடே. ஆமாம் அப்படின்னா எஸ் ஐ ஆம் ஃபீலிங் பெட்டர் டுடே. ஓகேவா? ஆர் யூ கம்மிங் வித் மீ? இப்போ என் கூட வர்றீங்களா? எஸ் ஐ ஆம் கம்மிங் வித் யூ. ஆர் யூ ரெடி டு சிங்? இப்போ பாடுறீங்களா அப்படின்னு கேட்டால் எஸ் ஐ ஆம் ரெடி டு சிங். ஆர் யூ ஷியோர் அபவுட் தட்? நீங்கள் அதில் உறுதியாக இருக்கீங்களா? எஸ் ஐ ஆம் ஷியோர் அபவுட் தட். இல்லை அப்படின்னா ஐ ஆம் நாட் ஷியோர் அபவுட் தட். இது ரெண்டுக்கும் புரிஞ்சிடுச்சா உங்களுக்கு? ஐ ஆம் ஷியோர் அபவுட் தட், ஐ ஆம் நாட் ஷியோர் அபவுட் தட். அடுத்து ஆர் யூ எ ஸ்டூடெண்ட்? நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டா? எஸ் ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட். நோ அப்படின்னா நோ, ஐ ஆம் நாட் அ ஸ்டூடெண்ட். இது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா? இதோட நிறுத்திக்கலாமா?